மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். குண்டலினி யோகத்தில் ஒரு சக்கரங்களாக பார்த்துட்டு வரோம். மூலாதாரத்திலிருந்து அநாகத சக்கரம் வரைக்கும் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம். ஒரு சக்கரத்துக்கும் ஒரு காணொலி போட்டிருக்கோம். இன்றைக்கி காணொலியில் விசுத்தி சக்கரத்தை பற்றி, விசுத்தி சக்கரம் எப்படி இயக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி, யோக முறையில் எப்படி இயக்கணும், ப்ளஸ் அதை இயக்கிறதுக்கு என்ன குணாதிசயத்தை நாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி காணொலியில் பார்க்கலாம். முதல்ல விசுத்தி சக்கரத்தை இயக்கிறதுக்கு என்ன குணாதிசயம் வேணும்னு சொல்லிடுறேன். இப்போது ஆன்மீகத்தில் பல நிலைகள், பல வழிகள் இருந்தாலும் மந்திரங்கள், பாராயணங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. புரியுதுங்களா? இதில் கடவுளை பற்றின மந்திரங்களை நாம் உச்சரிக்க வேண்டும். கடவுளை பற்றின வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சிருக்கணும். தவிர சில ஸ்தோத்திரங்கள், இப்போ திருவாசகம், தேவாரம்னு நிறைய தமிழ் திருமுறைகளும் இருக்கு இல்லைங்களா, அது தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா சமஸ்கிருதத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? இறைவனை பற்றின ஸ்தோத்திரங்கள், இறைவனை பற்றின மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேதம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு அதை பற்றி பேச தெரியணும், அதை படிக்க தெரியணும். இதெல்லாம் விசுத்தி சக்கரத்தை இயக்கிறதுக்கு நல்ல ஒரு நிலைக்கு ஒரு வழிவகுக்கும். புரியுதுங்களா? இந்த குணாதிசயத்தில் இதுவும் ஒன்று. தவிர விசுத்தி சக்கரம் இயங்குறவங்க எப்படி இருப்பாங்க சமுதாயத்தில் அப்படின்றது ஒரு சின்ன அடையாளத்தை ஒரு காமிச்சு விட்டுறேன். இப்போ விசுத்தி சக்கரம் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு 1-2க்கு மேற்பட்ட மொழிகள் தெரியும். ஒரு 3-4 மொழிகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அதற்கப்புறம் நல்ல பாடக்கூடிய குரல் வளம் இருக்கும். விசுத்தி சக்கரம் நல்ல இயக்க நிலையில் இருக்கிறவங்க பெரிய சங்கீத வித்வானாக இருப்பாங்க. சங்கீதம் அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும். புரியுதுங்களா? இன்னொன்று, அவங்களுடைய பேச்சை ஒரு நாடே கேட்கும். அவங்களால பேசி ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு நாட்டையே மாற்ற முடியும். வாக்கு வன்மை அதிகமாக இருக்கும். அவங்க சொல்கிறது நடக்கும். அவங்களுக்கு வாக்கு பலிதம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த யாரை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாமே விசுத்தி சக்கரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க. இது நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நாட்டையே மாற்றிடுற அளவுக்கு இருக்கும். மாற்றிருக்காங்க. பேசிய சில பேர் நாட்டோடைய விஷயத்தையும் மாற்றிருக்காங்க. நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவங்க. இதில் சங்கீதம் நல்லா வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ விசுத்தி சக்கரம் இயங்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா அவங்க நல்ல ஒரு சங்கீதம் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பாடல் பாடக்கூடியவங்களாக இருக்காங்க. சினி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. சினி ஃபீல்டில் நல்லா பாடக்கூடிய நிலையில் இருக்க சிங்கர் நிறைய பேர் இந்த விசுத்தி சக்கரம் அவங்களுக்கு இயக்கமாக இருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் விசுத்தி சக்கரம் இயக்கம்னு கேட்டால், சங்கீதம் கற்றுக்கிறவங்க ஒரு சில யோக முறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. தெரியாமல் அவங்க சங்கீதம் கற்றுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மறைந்த பாடகர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா யோக முறை அவர் தெரிஞ்சவர் தான், தெரியாதவர் கிடையாது. புரியுதுங்களா? அதை பற்றியெல்லாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரான்னு தெரியல. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு பாடுறாங்கன்னா அவங்களுக்கு யோகம் தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது ஒரு யோகத்திலே நம்மளால் கணிக்க முடியும். அவர் பார்த்தீங்கன்னா கேளடி கண்மணின்ற படத்தில் 1 நிமிஷம் வரைக்கும் மூச்சு விடாமல் பாடியிருப்பார். மூச்சை தம் கட்டி பாடியிருப்பார். அப்போது அந்த கும்பகம், பூரகம், ரேசகம், கும்பகம்னு பிராணாயாம பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால தான் உள்ள எவ்வளோ நேரம் அவர் கும்பகம் பண்ண முடியும் அப்படின்றத கும்பக பயிற்சி பண்ணி தான் அதை பாடியிருப்பார். புரியுதுங்களா? அதை பற்றி அவர் சொன்னாரா என்னன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக அது பழகியிருப்பார். இன்னொன்று, அமர்கலம் படத்தில், நம்ம அஜித் அவர்கள் நடித்த அமர்கலம் படத்தில் 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ அவர் மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அதுவும் கும்பக பயிற்சி இல்லாமல் பாட முடியாது. இந்த மாதிரி பாடுறதுக்கே அந்த குரல் ஏற்றுறது இறக்குறது, அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி குறைக்கிறது, கூட்டுறது, சவுண்டாக பாடுறது, சவுண்டு கம்மியாக பாடுறது, இதெல்லாம் ஒரு மூச்சு பயிற்சி தான். அந்த மூச்சு பயிற்சி தெரியாமல் அவங்க பாட முடியாது. அவங்களாம் கற்றுருப்பாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே இருக்காது.
இந்த விசுத்தி சக்கரத்தை தொட்டாச்சுன்னா அவங்களுக்கு டெஃபினெட்லி கடவுள் நம்பிக்கை இருக்கும். அவங்க வந்து கடவுளை மறுக்கவே மாட்டாங்க. கடவுளை மறுத்து பேசுகிறவங்க விசுத்தி சக்கரத்தை தொட முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ விசுத்தி சக்கரம் இயக்கமாகறவங்க நல்ல பாடகர்களாக இருப்பாங்க, நல்ல சங்கீதம் கற்றுக்கிட்டவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய மேடை பேச்சாளர். பெரிய மேடை பேச்சாளர்னா அவர் வந்து பேசுகிறத கோடிக்கணக்கான பேர் ரசித்து கேட்பாங்க. அந்த மாதிரி மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நெகட்டிவாக எதையுமே பேச மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நெகட்டிவாக பேசி பிரபலம் அடைகிறவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து விசுத்தி சக்கரம் இயங்குமான்னு கேட்டால் கிடையாது. புரியுதுங்களா? அது கிடையாது. பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. விசுத்தி சக்கரத்தை தொட்டாச்சுன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கும். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. என்னன்னாக்கா இசையில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. நான் ஏற்கனவே நம்மளுடைய ஆன்மீக பதிவில் ஏஆர் ரகுமானை பற்றியும் இளையராஜா அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். இசையில் பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை பிடிச்சவங்க எல்லாருமே விசுத்தி சக்கரத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு விசுத்தி சக்கரம் இயக்க நிலையில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இசை அமைப்பாளர், இசை கலைஞர்களும் பாட்டு பாடுற கலைஞர்களும் விசுத்தி சக்கரத்தை கண்டிப்பாக தொட்டவங்க தான். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுள் மறுப்பு நம்பிக்கை இருக்கவே இருக்காது. அதனால் இந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்கிறவங்க வந்து விசுத்தி சக்கரத்தை இயக்கம் பண்ணக்கூடியவங்க, நல்ல பாடல் பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல இசை அமைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, கலை திறமை அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. புரியுதுங்களா? இது தவிர யோக முறையில் விசுத்தி சக்கரத்தை எப்படி இயக்கணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். யோக முறையில் வந்து விசுத்தி சக்கரத்தை இயக்கிறதுக்கு பூரக ரேசகம் கும்பகத்தில் கும்பக பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும். புரியுதுங்களா? கும்பக பயிற்சி அதிகமாக செய்யணும். இந்த கும்பக பயிற்சி செஞ்சால் மட்டும் பத்தாது. அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூலபந்தம், ஒடியான பந்தம், ஜாலந்திர பந்தம் சொல்லியிருக்கேன். இந்த ஜாலந்திர பந்தம் தான் விசுத்தி சக்கரத்தை இயக்கிறதுக்கு சரியான முறையான ஒரு யோக முறையாகும். இந்த ஜாலந்திர பந்தத்தை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறேன். மற்றபடி அந்த பயிற்சி வேணும்னா நீங்கள் நேரடியாக குருமார்கள்ட்ட தான் போய் தெரிஞ்சுக்கணும். இப்போது கும்பகம் பண்ணுறோம். பூரக ரேசம் கும்பகம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிராணாயாமத்தில் கும்பக பயிற்சி வந்து 16 பூரகம், 32 ரேசகம், 16 பூரகம், 32 ரேசகம், 32 64 கும்பகம் பண்ணணும். இதுதான் பிராணாயாமத்தில் வெற்றி அடைஞ்ச நிலைன்னு நூல்கள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் எழுதப்பட்டிருக்குது. இதில் 48 மாத்திரை அளவு உள்ள கும்பகம் பண்ண தெரிஞ்சால் விசுத்தி சக்கரத்தை இயக்கலாம். ஆனால் 48 கும்பகம் மாத்திரை அளவு பண்ணால் மட்டும் பத்தாது. அதில் பந்தம் போட தெரியணும். புரியுதுங்களா? இப்போ 48 என்ற வரைக்கும் நான் உள்ள மூச்சை அடக்கி நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க. உள்ள 1 2 3ன்னு 48 வரைக்கும் நிறுத்துறேன். அதை நிறுத்துகிற டயத்தில் அதை வந்து லாக் பண்ணி விசுத்தி சக்கரத்துக்கு அதை அந்த வாசியை அனுப்ப தெரியணும். இதுதான் கும்பக பயிற்சியில் நாம் செய்ய வேண்டியது. ஆனால் இதில் ஆபத்தும் இருக்குது. அதனால் முறையான குருக்கிட்ட அனுமதி பெற்று அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் இந்த பயிற்சி பண்ணணும். விசுத்தி சக்கரத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 48 முறை மாத்திரை அளவு கும்பகம் பண்ணி அந்த கும்பகத்தில் லாக் பண்ண தெரியணும், பந்தம் போட தெரியணும். ஜாலந்திர பந்தம் போட தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த விசுத்தி சக்கரத்தை இயக்க முடியும். இதெல்லாம் இயக்கி இந்த சக்கரத்தெல்லாம் ஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஆன்மீகத்துக்கு வாங்க. புரியுதுங்களா? முதல் கேள்வியே இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும், இதில் என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்மீகத்துக்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் என்ன செய்யணும், ஆன்மீகன்றதை பொறுத்தளவுக்கு நிறைய படிக்கணும். நீங்கள் வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது. சித்தர்கள் புத்தகம் படிக்கணும், வேதாந்தம் படிக்கணும், சைவ சித்தாந்தம் படிக்கணும், இன்னும் வேறு என்னென்ன திருப்புகள் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், திருமூலர் திருமந்திரம் படிக்கணும். நிறைய இருக்குது. எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். படித்தாதான் ஆன்மீகம்ன்றது புரியும். அப்போ தான் ஆன்மீகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கான பாதை எது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்ம ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டாக்கா அப்படியே கடவுளை தேடி போகிறது மட்டும்தான் அப்படின்னு மட்டும் நம்ம நினைப்போம். அதில் பல வழிகள் இருக்குது. உங்களுக்கு தகுந்த வழிமுறை எதுவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண, அது நீங்கள் படித்தாதான் நம்மளுக்கான வழிமுறை எதுன்றது நம்மளுக்கு தெரியும்.
இப்போ விசுத்தி சக்கரத்தை பற்றி யோக முறையில் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. குணாதிசயங்கள், விசுத்தி சக்கரத்துக்கான குணாதிசயம் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றது சொல்லியாச்சு. இந்த விசுத்தி சக்கரத்தை தொட்டவங்க ஒரே ஒரு நிலையில் வந்து மாறுபட்டு இருப்பாங்க சில பேர். அது யாருனாக்கா வல்லசுரர்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். பிறப்பில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவார், புல்லாகி பூடாய் பொழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். இந்த வல்லசுரராகின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டகிரி. இந்த விசுத்தி சக்கரத்தை தொட்டவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதுன்னு நான் சொன்னேன். கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாங்க. என்னன்னாக்கா இப்போ ராவணீஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வல்லசுரர் நிலை தான். அவரும் நல்ல யோக முறையில் பெரிய அளவில் போனவர் தான். ஆனால் அவருடைய நிலை கொஞ்சம் மாறிக்கிடுச்சு. இவர் வந்து கொஞ்சம் அசுரர் நிலைன்ற அந்த 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 கேட்டகரிக்கு போயிட்டார். புரியுதுங்களா? வல்லசுரராகி முனிவராய். இந்த வல்லசுரர் நிலையில் இருக்கிறவங்க பூரா வந்து ஆன்மீகத்துலேயும் இருப்பாங்க, ப்ளஸ் கொஞ்சம் நெகட்டிவாக, கொஞ்சோண்டு 1% நெகட்டிவாக இருப்பாங்க. தன்னுடைய செயலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பயங்கரமான ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்களும் விசுத்தி சக்கரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்க தான். ஆனால் கொஞ்சோண்டு மாறுபட்டிருக்கும். புரியுதுங்களா? இவங்களை வந்து வல்லசுரர்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். வல்லசுரர்னு சொல்கிறவர் இந்த மாதிரி விசுத்தி சக்கரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் திசை மாறி போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் 4 ஆணவம். புரியுதுங்களா? இந்த 4 ஆணவம் உடையாமல் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பாங்க. பட் அவங்களும் வந்து யோக முறையில் நல்ல பெரிய அளவில் இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய பக்தி இருக்கும். ஆனால் தான் நினச்சதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆணவம் அவங்களுக்கு அழிஞ்சிருக்காது. புரியுதுங்களா? இந்த காணொலியில் விசுத்தி சக்கரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த காணொலியில் வல்லசுரராகி முனிவராய். நாம் எப்போ முனிவராக போகிறோம்னா ஆக்ஞா சக்கரத்தை தொடும்போது நாம் முனிவராக போகிறோம். அந்த ஆக்ஞா சக்கரத்தை பற்றி அடுத்த காணொலி, ஆக்ஞா சக்கரத்தை பற்றி மட்டும் நான் 3-4 காணொலி போட வேண்டியது வரும். தவறாமல் பாருங்கள். பார்த்து எனக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்களை வந்து எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்போது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் விசுத்தி சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதை எப்படி இயக்கணும்னு கூட சொல்லிட்டேன். இந்த பந்தங்கள் பற்றி நீங்கள் நேரடியாக குருமார்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? பொறுமையாக திரும்ப இந்த காணொலி கேளுங்க. அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் புரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அகத்தியர் திருவடி போற்றி.